பீர்பால், இந்த ஏரி ரொம்ப அழகா இருக்கே. ஆமா அரசே, இயற்கையின் அழகு. ஆஹா, இந்த தண்ணி ரொம்ப குளிர்ச்சியா இருக்கே. இந்த தண்ணில இரவு முழுக்க யாராவது நிக்க முடியுமா? முடியும் அரசே, முயற்சி செய்ய யாராவது இருப்பாங்க. இந்த ஏரியில் இரவு முழுக்க நிற்பவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசு. அரசே, அரசே, என் குடும்பத்துக்காக இந்த சவாலை நான் ஏற்கிறேன். அந்த விளக்கு எனக்கு நம்பிக்கை தருது. இவன் உண்மையாவே நிக்கிறான். அவன் ஜெயிச்சிட்டான். கடும் குளிரான இரவில் நீ எப்படி உயிர் பிழைத்தாய்? பேரரசே, நான் தண்ணீரில் நின்று தூரத்து ஒளியை வெறித்து பார்த்தேன். அந்த விளக்கின் வெப்பம் உனக்கு உதவியது. அதனால் பரிசு கிடையாது. பீர்பால், என்ன பண்றீங்க? அரசே, பருப்பு வேக வைக்கிறேன். ராஜா, சூடு மெதுவா தான் ஏறும். இது ஒரு சோதனை. என்னது சோதனை? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இவ்வளவு தூரத்திலிருந்து நெருப்பு பானையை எப்படி சமைக்க முடியும்? அப்படியானால் சிறிய அரண்மனை விளக்கு அந்த ஏழை மனிதனுக்கு எப்படி வெப்பத்தை கொடுக்க முடியும்? நான் தவறு செய்து விட்டேன். இப்போது புதிருக்கான விடை புரிந்ததா அரசே? ஆம் பீர்பால், என் தவறை நான் உணர்ந்தேன். ஐயா, இந்த உதவிக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். மகாராஜா வாழ்க! Ta na 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 na